ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட 20வது கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேங்கிங் எப்படி உருவாக்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேங்கிங்கை நீங்கள் ஸ்டிச் பண்ணுற உங்களோட சுடிதார், ப்ளவுஸில் ஹேண்டு, இந்த மாதிரி கீழே பாட்டம் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வெறும் 3 பொருள் இருந்தாலே போதும். அந்த 3 பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக ஹேங்கிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேப்பில் தான் நான் வந்து ஹேங்கிங் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து நார்மலாக நான் ஸ்டிச் பண்ண ஒரு டாப் தான். நார்மலாக சில்க் காட்டனில் எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஹோல் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் வாங்கி 2 இதாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் வர ஜாயிண்டில் ஒரு லேஸ் மட்டும் வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ண ஒரு டாப் தான். இந்த டாப்பை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஹேங்கிங் க்ரியேட் பண்ண போகிறேன். எந்த இடத்துலனா 2 மேலேயும் கீழே 2க்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பட்ட டிசைன்ஸ் வைக்கலாம். இன்னமும் நம்ம வந்து குட்டி ஹேண்டாக வைக்கும்போது ஹேண்டில் கூட நம்ம பண்ணலாம். சேம் கலர்லேயே லைனிங் கிளாத்துமே வச்சுருந்தேன். நம்ம சில்க் காட்டன் யூஸ் பண்ணும்போது காட்டன் லைனிங் வைக்கும்போது நமக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், போடுறதுக்கு எந்த ஒரு ஹீட்டுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் காட்டன் லைனிங் வச்சுருக்கேன். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ஒயிட் கலர் பீட், அதுக்கப்புறம் ரெயின் ட்ராப் பீட், டியூப் பீட், இந்த 3 பொருள் தான். அதுக்கப்புறம் த்ரெட் அண்ட் நீடில், இவ்வளோ தான். நம்ம நீடில் செட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பணும். நீடில் செட்டில் நிறையா நீடில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த நீடில்ஸை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து நீடில் எடுத்துகிட்டு நம்ம அகெயின் நம்மளோட பாட்ஸில் வைக்காமல் அதை விட்டுட்டோன்னா நமக்கு தொலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம வாங்குகிற சின்ன பொருளாக இருக்கலாம், அதோட காசு ₹1 கூட இருக்கலாம். ஆனால் அந்த ₹1 கூட நம்ம வந்து வேல்யூ பண்ணி அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா வைக்கிறோமோ அந்தளவுக்கு எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம கேர்லெஸ்ஸாக வச்சுருந்தோன்னா எல்லாமே ஈஸியாக வந்து நமக்கு வந்து தொலைஞ்சு போயிடும். ஒரு சின்ன ஊசியில் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ அது மாதிரி தான் பெரிய பெரிய விஷயத்தில் கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். இந்த ஹேங்கிங் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து டபுள் ஸ்டான்ஸாவாக நீடிலில் போட்டு அதை கீழேருந்து மேலே மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். நீடிலில் இப்போ ஒரு டியூப் பீட், அதுக்கப்புறமா ஒரு ரெயின் ட்ராப் பீட், அதுக்கப்புறமா ஒரு நார்மல் பீட், இந்த 3ஐயும் போட்டு நான் லாக் பண்ணுறேன். நம்ம இது பண்ணும்போது எந்த விதமான பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீட் அது எதுவாக இருக்கலாம். எதை வச்சுனாலும் நீங்கள் வந்து பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இதை வச்சு தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம இதை பண்ணும்போது நீடில் சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எடுத்திருக்க எல்லா பீடுக்குள்ளாகவும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நீடில் வந்து உள்ளே போய் வரணும். அதோட பேக் வந்து வெளியே வர முடியாமல் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நம்மளுடைய நீடில் வந்து எல்லா பீடு வழியாகவும் போயிட்டு வரணும். நம்ம எடுக்கக்கூடிய நீடிலோட சைஸு ரொம்ப திக்காக குண்டாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கக்கூடிய பீட்ஸ் வந்து உள்ளே போகாது, டைட்டாக இருக்கும். அது வந்து நம்மளால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம நீடில் செலக்ட் பண்ணும்போது எல்லா பீடையுமே ஒர்க்காக இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு, ரஃப்பாக இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா மட்டும் அதில் த்ரெட் போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து ஹேங்கிங் தொங்க போடுறது, ஒரு ஹேங்கிங்க்கும் அடுத்த ஹேங்கிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் என்னென்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமாக வேண்டாம், கலத்தமாக இருந்தாலே போதும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி இவ்வளோ கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் கேப்பில் தான் நான் வந்து ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணேன். என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாங் டியூப் பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ரெயின் ட்ராப் பீட் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு, அடுத்ததாக ஒரு குட்டி ஒயிட் பீடை நான் வந்து போட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். லாக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த குட்டி ஒயிட் பீட். இந்த இடத்துல நான் ஸ்ட்ரக் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஊசியோட ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்து அதனால எனக்கு வந்து ஊசியே வெளியே எடுக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு நீடில் வச்சு பேக் சைடு இருந்து அதை குத்தி வெளியே எடுத்தேன். இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நான் அப்படி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமாலாம் நான் என்ன பண்ணேன்னா, பொறுமையாகவே ஒவ்வொரு பீடாக விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு வேலை பண்ணதாக இருந்தாலுமே நமக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அதுவும் நம்ம லேர்னிங் டைமில் இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கெலாம் ஃபாஸ்ட் ஆகும்போது நமக்கு அந்தளவுக்கு பொறுமை தேவையில்லை. நம்ம எடுத்ததுமே முடிச்சுப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே, லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும். இதே சேம் ப்ராசஸ் தான். இதை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஒரு லாங் டியூபை எடுத்து அதை நீடிற்குள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ரெயின் ட்ராப் பீட் அதை 2வது இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெயின் ட்ராப் பீடோட பொசிஷனை பார்த்துக்கோங்க. அப்படியே ரெயின் ட்ராப் ஷேப்பில் நான் போடுறேன். இது ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே போடலாம். அது வந்து அதோடய ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு குட்டி பீட் வந்து ஒயிட் பீடு அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப் பீட் வழியாக நான் வந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு அடுத்ததாக லாங் டியூப் பீடு வழியாக நீடில் எடுக்கிறேன். இது எடுக்கும்போது நம்ம பொறுமையாக நூலை எடுக்கணும். அவசரப்பட்டு இழுத்துடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அதோட நூலை நான் அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிருக்கிறேன். அந்த பீடு எல்லாம் வெளியே வராதபடி ஒரு சைடோடு நான் வந்து லாக் பண்ணி பிடிச்சிட்டு தான் மேலே வந்து அந்த நீடில் வெளியே இழுப்பேன். இதை வேணால் நான் ஜூமின்ல அடுத்ததாக ஒருக்கா காட்டுறேன். நம்ம வந்து 3 பீடையும் முடிகிற அந்த இடத்துல வரக்கூடிய த்ரெட்டை என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய 2 ஃபிங்கரால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ரைட் ஹேண்டால் அந்த த்ரெட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஞ்சம் த்ரெட்டு நான் இழுத்து விடணும். இது வந்து நம்ம இழுக்கும்போது ரொம்ப இழுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீ விடணும். விட்டால் தான் நமக்கு அந்த ஹேங்கிங் வந்து இழுத்துட்டு நிற்காமல் ஃப்ரீயாக நிற்கும். நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி இழுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீடமாக நிற்காது. அப்படியே ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஆயிரும், வளைஞ்சிட்டு போயிடும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம லைஃப்பில் எந்த ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணுனாலும் அதை ரொம்ப நம்ம பிடிச்சி இன்ட்ரெஸ்டாக நம்ம பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போது வந்து நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஆனால் அதை மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எதுக்கு, இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த என்றைக்குமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி லைஃப்பில் ஃபீல் பண்ணுவோம். அதனால் எந்த விஷயம்னாலும் நமக்கு பிடிச்சிருக்கா, அந்த பிடிச்ச விஷயம் நமக்கு வந்து லைஃப்பில் நம்ம பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு விஷயம் பண்ணுறதுனால அது தப்பு இல்லை, அது கரெக்டான வே தான், ரைட் வே தான் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். இப்போ ஒரு சில விஷயம் தப்பான விஷயமா இருக்கலாம். அந்த விஷயம் வந்து பண்ணுறது எல்லாருக்குமே அதனால் அஃபெக்ட் ஆகலாம். உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம், மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் பண்ண போகிற விஷயத்தினால ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதனால் ஏதோ ஒரு நன்மை கிடைக்க போகுது, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு அதனால் நன்மை கிடைக்க போகுதுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி தைரியமான மன வலிமையோடு நம்ம வந்து பண்ணணும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஏன்னா யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து ரொம்பவே வீக்காக இருப்பாங்க. ஆண்கள் வந்து மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் அதை காதிலே எடுக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் வந்து நம்ம ஈஸியாக அதை மைண்டுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வச்சு நினச்சி அதை வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. என்றைக்கும் பெண்களாக இருக்கிறவங்க போல்டாக இருக்கணும். நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதே நேரம் மற்றவங்க ஒருத்தங்க வந்து தான் எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் என்னால் பண்ண முடியும், என்னை சார்ந்திருக்கவங்களுக்கு நான் இருக்கிறது வரைக்கும் அவங்கள கவனிச்சுக்குவேன். அந்த ஒரு மைண்டு, அந்த ஒரு மன வலிமை பெண்களுக்கு எப்போவுமே தேவை. எதுக்காகனா நமக்கு இப்போ திடீர்னு ஒரு இக்கட்டான நிலைமை அன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க இருந்தால் தான் இதை பண்ண முடியும், அவங்க இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது, நான் எப்படி நடத்துவேன், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா வீட்லையும் நம்ம இந்தியன்ஸ் கல்ச்சர் படி மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ஆண்கள் தான் மோஸ்ட்டாக ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னா கூட ஆண்கள் தான் அந்த இடத்துல வந்து யோசித்து எடுப்பாங்க. பெண்கள் வந்து சொல்லுவாங்களே தவிர ஆண்கள் என்ன எடுக்கிறாங்களோ, வீட்டு தலைவர் என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கேற்றபடி விட்டு விடுவாங்க. இது வந்து தப்பு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு நாள் திடீர்னு அந்த ஆணுக்கு ஏதோ ஆச்சு, இல்லைனா அந்த குடும்பத்தின் தலைவருக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த பெண் தான் அந்த குடும்பத்தை நடத்தணும். அப்போ அந்த ஒரே நாளில் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மெச்சூர் ஆகியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது
நிறைய குடும்பத்தில் பெண்கள் வந்து அந்த இடத்துல மெச்சூரிட்டியே இல்லாமல் தான் இருப்பாங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் தான் இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லைஃப் டைமில் நம்ம லைஃப் வந்து எப்போவுமே என்னவும் ஆகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்குள்ளாக இருக்கணும். ஆனால் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை என்னோடய அப்பாவாக இருக்கலாம், இல்லைன்னா என்னோடய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அவங்கள வந்து என்ன ஆனாலும் நான் அவங்கள பார்த்துப்பேன். கடவுள் வந்து என்னை வந்து குழந்தையாக படைச்சி வளர்த்து விட்டார். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜ் தந்திருக்காரு. நல்லது எதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜும் தந்திருக்காரு, கெட்டது எது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நாலேஜும் தந்திருக்காரு. இந்த தந்திருக்கிற நாலேஜை வச்சு நம்ம வந்து நல்லபடியாக வாழ்ந்து நமக்கு கீழே இப்போ பொறுப்பாக நம்முடைய பேரண்ட்ஸை தந்திருப்பார். இவ்வளோ நாள் அவங்க நம்மளை கவனிச்சிருக்கலாம், இனிமேல் நம்ம தான் அவங்கள கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கலாம். இல்லைன்னா நமக்குன்னு ஒரு குழந்தைகளை தந்திருப்பார். அந்த குழந்தைகளை நம்ம தான் வளர்த்தெடுத்து ஒரு ஆளாக்கி விடக்கூடிய நிலைமையில இன்றைக்கி இருப்போம். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும்னா, என்ன வந்தாலும் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கிறவங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். அந்த ஒரு மைண்ட் செட் பெண்களுக்குள்ளாக இருக்கணும். இந்த இடத்துல நம்முடைய வீடியோஸ் பார்த்துருக்கிறது எல்லாருமே பெண்கள் தான். மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் தான் பார்க்குறீங்க. 99% கண்டிப்பாக பெண்கள் தான் பார்ப்பீங்க. அதனால என்னோடய சகோதர சகோதரிகள், அம்மா, அக்காவாக தான் நீங்கள் இருப்பீங்க. இல்லைன்னா ஒருவேளை எனக்கு தங்கச்சியாக கூட இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 10 கைகள் இருக்குது, 10 விரல்கள் இருக்குது. 10 விரல்களை வச்சும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக மாறக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது. ஸோ எதையுமே யோசிக்காங்க மற்றவங்க எதை சொல்லுவாங்களோ, நம்ம இதை பண்ணி ஒருவேளை தோற்கப்பட்டுருமோ, இதனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, அந்த மாதிரியெல்லாம் மைண்ட் செட்டுக்குள்ளே வராதுங்க. என்ன தான் இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் தாட்டை டெய்லியும் உங்களுக்குள்ளாக வளர்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் இதை பற்றி எதுக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நான் சொல்கிற ஒரு வேர்டாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் காமனாக அப்படி சொல்கிறேன். ஏன்னா இதே சிச்சுவேஷனில் ஒன் டே நாங்கள் ஃபேஸ் பண்ணதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய ஹேங்கிங் வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கும். பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நூல் மட்டும் ரொம்ப லென்த்தாக எடுத்துடாதுங்க. கரெக்டான சைஸ்க்கு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே பர்ஃபெக்டாக வந்துட்டு இதில் வந்து கீழே இந்த டாப்பில் கீழே உள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் பிளாங்காக தான் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த டாப்பே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக இன்னும் அழகாக மாற்ற போகிறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சொன்ன மோட்டிவேஷன் செக்ஷன் எப்படி இருந்து அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.